வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரெட்டுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம பாவ் பாஜி மசாலாலாம் செய்கிற மாதிரி இது ஒரு பிரெட் மசாலா. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி வச்சு இதை செய்ய முடியும். ஆனால் கிட்டத்தட்ட பாவ் பாஜி மசாலா மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் முழுசாக இல்லாமல் நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வரும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளியை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கறத விட அரைச்சி சேர்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை ஹையில் வைக்க வேணாம், சிம்லேயே வச்சு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு இதில் 150 ml பால் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளர் அளவு வரும். உங்களுக்கு அளவு தெரிலனா 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பால் நல்லா வத்துற அளவுக்கு இதை நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பால் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி இது சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 சீஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் சீஸ் கிடைக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சியே டோட்டலாக மாறிடும். நல்லா அரைச்ச கிரேவி மாதிரி இது அப்படியே மாறி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே பாலும் சீஸும் தான். அது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஃப்ளேவரே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி ரெகுலர் மசாலா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ரெட்டுக்குன்னு சாப்பிடும் போது கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இது 2த்தையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கி இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட்டில் நெய்யோ பட்டரோ ரொம்ப சேர்க்காம லைட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை சர்வ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாவாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு துண்டு லெமன் வச்சு இது சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியான பிரெட் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சதுக்கு அப்புறமே இதை எப்படா சாப்பிடுவோன்னு தோணும். அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.